கோபாலா கோபாலா கோகுல நந்தன கோபாலா நந்தகுமாரா நவனித சோரா பிருந்தாவனச்சர கோபாலா 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 கோகுல நந்தன கோபாலா. வெண்புழுதி மேற்பெய்து கொண்ட அலைந்ததோர் வேழத்தின் கருங்கன்று போல் தென்புழுதியாடி திருவிக்கிரமன் சிறுபுகர் படவியர்த்து ஒன்போதலர் கமலச் சிறுக்கால் உரைத்தொன்றும் நோவாமே தன்போது கொண்ட தவிசின் மீதே தளர் நடை நடவானோ. வெண்புழுதி மேற்பெய்து, புழுதி அலைந்து வருவது கண்ணனுக்கு வழக்கு. ஓட ஆரம்பிச்சுடுத்தேது. தளர் நடை நடவானேன், இனிமே அதை பிடிக்க முடியுமா? இவள் தளர் நடை நடவானோன்னு சொல்லிட்டு இருக்கா, அது பீடு நடையே போடுறது, வாசல்ல ஓடி போயிடுறது. வாசல்ல ஓடி புழுதி அலைந்து வருகிறது. அப்ப பார்த்தா என்னன்னா, யானையெல்லாம் என்ன பண்ணுமான், துருதுருன்னு இருக்கு, சும்மா இருக்காது. அதுக்கு வெறி பிடிச்சி கொடுத்தனா எங்கேயாவது மண்ணை போய் முட்டும். காளையும் அப்படித்தான். காளையும் மெனக்கட்டு குளிப்பாட்டி வச்சோம்னா அது எங்கேயாவது போய் மண்ணை போய் முட்டும். உடம்புல திமிர் இருந்தாக்க. யானைக்கும் திமிர் இருந்ததுன்னா குளிப்பாட்டி மெனக்கட்டு குளிப்பாட்டி கரையில விட்டுன்னு துதிக்கையால் அந்த மண்ணெல்லாம் எடுத்து மேலே இப்படி போட்டுக்கும். அதுபோல இதுக்கும் திமிர் இருக்கு. இது வாசல்ல போய் அந்த வாசல்ல உள்ள கோதூளி தூசரித கோமள குந்தலாகிரம் என்று கிருஷ்ண கர்ணாமிரதத்துல சொல்றார். தெருப்புழுதியெல்லாம் எடுத்து மேலே போட்டு கொண்டு வரக்கூடிய வேழத்தின் கருங்கன்று போல், யானைக்குட்டி போல வரக்கூடிய கண்ணன் தென் தெள்ளிய புழுதி. அந்த புழுதிகள்லாம் வெள்ள விளையர்ன்ற புழுதி, செம்புழுதியும் உண்டு வெள்ள புழுதியும் உண்டு இல்லையா. தென் புழுதி ஆடி திரிவிக்கிரமன் சிறுபுகர். புழுதி ஆடுறது அப்படின்னு சொன்னா உடம்பெல்லாம் இப்படி மண்ணை போட்டு உண்டியேன். நான் அவன் பிரம்மலோகம் வரையில மண்ணை போட்டு போனேன் உடம்பு பூரா. அதனால திரிவிக்கிரமன்கிறார். திரிவிக்கிரமன் சிறுபுகர் பட வியர்த்து அழகான தன்னுடைய திருவடிய வச்சு நடக்கும் பொழுது, இது பெரிய காரியமாக அவனுக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் அழகான வியர்வை, முத்து முத்தான வியர்வை அரும்பி இருக்கான் அதனுடைய நெற்றியில, கண்ணனுடைய நெற்றியில. ஒன் போது அலர் கமல, போதுன்னா மலர்ந்ததான தாமரை, போதுனாலே புஷ்பம், கமலம்னாலும் புஷ்பம். ரெண்டு தடவை சொல்லுவானேன்னா புஷ்பத்திலே பூவிலையும் பூவாக இருக்கக்கூடிய திருவடி அப்படின்னு சான்ஸ்கிரிட் கிராமர்ல எல்லாம் வீப்சான்னு சொல்லுவா. தினேன்னு சொன்னாலே போறோம், தினே தினேன்னு சொல்றா, சாயம் சாயம்னு சொல்றா, ரெண்டு தடவை சொல்றது. இதுக்கு வீப்சான்னு பேர். ஒன் போது அலர், போது அலர் கமல, மூணு சொல்லியிருக்காரு இங்க. ஏனால் அவரால் அந்த திருவடியினுடைய மார்த்தவத்தை சொல்லி மாடல. அவ்வளவு அழகான அதுவும் போராதுன்னு சிறுன்னு வேற சொல்றார். கால் பாதம் சிறுகால், அந்த சிறுகால் கமல சிறுகால், அலர் கமல சிறுகால், போது அலர் கமல சிறுகால். அதுக்கு அதுதான் ஈடுங்கிறதுனால ஒன் போது அலர் கமல சிறுகால். எப்படித்தான் சொல்றது? கண்ணனுடைய குஞ்சு பாதத்தை என்னன்னு சொல்லி வர்ணிக்கிறது? பெரியாழ்வாரே திணறார் அந்த குஞ்சு பாதம் எப்படி இருக்கு என்று சொல்லுவதற்கு. அந்த திருவடியை கொண்டு அது கீழே வச்சு நடந்து வரணுமேன்னார். உரைத்து ஒன்றும் அப்படி நடந்து வரும் பொழுது வச்சு வச்சு அது நடந்து, உரைத்துனா வச்சு 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 அது நடந்து வரும் பொழுது யசோதையே பெரியாழ்வாரா இருக்கிறதுனாலே நோவாமேகே, அந்த கோமளமான பாதம் ஐயோ வலிக்க போறதே, அது நடக்க ஆரம்பிச்சு விடுத்தே கால் வலிக்க போறதே, அதனுடைய பாதம் அவ்வளவு பிஞ்சு குஞ்சு பாதமாக இருக்கே என்கின்றதுனாலே அங்கலாய்க்கிறார். நோவாமேயே, அதற்காக என்ன செஞ்சு விட்டார்னார், கண்ணன் நடந்து வர பாத பூராக ஒரு நடபாவாடை விரிக்கிறது என்று சொல்லுவாளே, அந்த நடைபாவாடைனா அதுவும் புஷ்பத்தினால செய்த நடைபாவாடை. தன் போது கொண்ட தவிசின் மீதே, தவிசின்னா மெத்த,
தன் போதுனா புஷ்பம் மலர் மெத்த போட்டு அதுல கண்ணன் நடந்து வரும்படி செய்கிறார். தளர் நடை நடவானோகோ எம்பெருமான் எழுந்து கொள்கிறான் என்றார். நாதத்வாரான் இருக்க அங்க ஸ்ரீநாத் அப்படிங்கிற கிருஷ்ணன் இருக்கிறான் இல்லையா, ஆரம்பத்துலலாம் அவன் பிருந்தாவனத்துல தான் இருந்தான், அப்புறம் தான் நாதத்வாராவுக்கு வந்தான். கிருஷ்ணனே அப்படித்தானே, பிருந்தாவனத்துல தான் இருந்தா, அப்புறம் தானே துவாரகைக்கு வந்தான். பஞ்சத்வாரகையில ஒன்று நாதத்வாரான் என்று சொல்றா. அந்த கிருஷ்ணன் ரொம்ப சொகுசு. அந்த கண்ணனுக்கு அவ்வளவு சொகுசு இன்றைக்குமே. அவனுக்கு அந்த திருவாராதனத்துக்கு வேண்டிய பொருள்கள்லாம் இருக்கிறதுக்கு தங்கத்தினால அம்மி, அந்த அம்மியை எடுத்து பார்த்துருக்கேன். நம்ம அம்மி வெயிட் இருக்கும், அது நம்ம அம்மி வெயிட் இருக்கும். தங்கத்தினால அம்மி, அதற்கு மேலே வெள்ளியால குழவி. இது எதற்கு அப்படின்னா பச்சை கற்பூரமும் குங்குமப்பும் நொறுக்கிறதுக்காக. அவ்வளவு பச்சை கற்பூரம் குங்குமப்பும் அங்க தேவையான்னா ஒரு நாளைக்கு 48 தித்திப்பு பட்சணம் சாப்பிட்றான் அந்த கிருஷ்ணன். உப்பே கூடாது அவனுக்கு. அவனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்துக்கு சக்கர வியாதி எல்லாம் வராது. 48 எல்லாம் தித்திப்பு பட்சணம் தான். அவ்வளவும் அவனுக்கு நித்தியப்படி திருவாராதனத்துல 8 யாம சேவை நடக்கிறது. ஒவ்வொரு நாளும் அஷ்டயாம சேவை, 8 கால பூஜை நடக்கிறது அவனுக்கு. அல்ல கடைசியில தான் சயனோத்சவம். சயனோத்சவத்துக்கு போகும்பொழுது அவனுக்கு ஒரு நடப்பாவாடை விரிப்பா, விலை உயர்ந்த நடப்பாவாடை விரிப்பா, ரத்தன கம்பளம். அதுக்கு மேலதான் பொன்னடி வச்சு ஸ்ரீநாத் சயன கிரகத்துக்கு திருப்பள்ளி அறைக்கு போற வழக்கம். அது எல்லாத்தையும் நிர்வாகம் பண்றதுக்கு கிருஷ்ணதாஸ் கவிராயர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். ஸ்ரீவல்லபாச்சாரியாளுடைய சிஷ்யர் அவர். கோவில் நிர்வாகம் பூரா அவருக்கு தான். இப்பொழுது ஸ்ரீவல்லபாச்சாரியால் பரமபதம் அடைஞ்சுட்டார். அவருடைய புத்திரர் விட்டலநாதர் அப்படிங்கிறவர் தான் கோவிலுக்கு ஆச்சாரியனா இருக்கார். கோவிலுக்கு நிர்வாகியாக கிருஷ்ணதாஸ் இருக்கிறார். படபடன் நல்ல மழை வந்துடுது. இந்த மழையில இந்த விலை உயர்ந்த ரத்ன கம்பளத்தை விரிச்சாக்க சேரா போயிடுமே என்று நினைத்து அவர் அதை விரிக்கல. இன்றைக்கு சயனோத்சவத்துக்கு அதை விரிக்கல. சயனோத்சவம் மட்டிலும் பண்ணிவிட்டு வந்துட்டார். விட்டலநாதர் தன்னுடைய திருமாளிகையில தான் ஓய்வு எடுத்துருக்கிறார். அவருடைய பக்கத்துல போய் ஸ்ரீநாதன் படுத்துக்கிறான். மாத்ருபாவம், அவள் எல்லாருமே வாத்சல்ய பாவம் தான். ஸ்ரீவல்லபர்லேருந்து ஆரம்பிச்ச அந்த சம்பிரதாயமே வாத்சல்ய பாவம் தான். யசோதை எழுந்து கொண்டார். யசோதா பாவம் தானே விட்டலநாதருக்கு. ஸ்ரீநாதா ஏன்பா வந்துட்டே, நீ இன்னும் தூங்கலையா, படுத்துக்கலையா? எனக்கு இன்னும் நடபாவாடை விரிக்கல, அதுல எப்படி நான் போவேன், கீழெல்லாம் சேரா இருக்கு அப்படின்னது இவர் ஆச்சரியப்பட்டார். உடனே எழுந்திருந்து ஓடினார். கிருஷ்ணதாஸ் கவிராயரை பார்த்து கேட்டார், ஏன் இன்னைக்கு நடப்பாவாடை விரிக்கலையோ? கீழெல்லாம் ஒரே சேரா இருந்தது, அது விலை அதிகம், வீணா போயிடுவேன், போய் அவனுடைய நிர்வாகம். இன்னைக்கு அதை விரிச்சுட்டேன்னா நாளைக்கு வேற ஒருத்தம் பண்ணி கொண்டு சமர்ப்பிக்கிறான். இந்த நடைபாவாடை கிருஷ்ணனுடைய பவுஷுக்கு அவன் திருவடி கீழே படலாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோவிலை திறந்து நடைபாவாடைய விரிச்சு அப்புறம் கண்ணபிரானுக்கு சயனோத்சவத்துக்கு எழுந்துருளை பண்ணின பிறகுதான் கண்ணபிரான் படுத்துண்டான. ஏன்னா அவ்வளவு சொகுசா இருப்பான் அந்த கிருஷ்ணன். அந்த நடைபாவாடை விரிக்கிறதானே பெரியாழ்வார் இங்க வர்ணிக்கிறார். தன் போது கொண்ட தவிசின் மீதே தளர் நடை நடவானே. தன்மை உடையதான மெத்துன்னு இருக்கக்கூடியதான போது புஷ்பத்தினாலேயே செய்யப்பட்ட தவிஸ் நடைபாவாடை, அதன் மீது தளர் நடை நடவானோ. புஷ்பாஸ்தரணம் இது பாஞ்சராத்திராதி ஆகமத்திலேயே சொல்லியிருக்கு. இந்த புஷ்பாஸ்தரணம் கோவில்கள்ல புஷ்பாஸ்தரணம் பண்றதுங்கிறது ஆகமத்திலேயே சொல்லியிருக்கு. நாளடைவில் பூந்தோட்டமும் போயிடுத்து, பெருமாளுக்கு சாத்துவதற்கே பூ கிடையாது, இவ எங்கேருந்து புஷ்பாஸ்தரணம் பண்ண போறா? அந்த புஷ்பாஸ்தரணம் பண்ணி அதுலதான் பெருமாளை எழுந்துருள பண்றது என்கின்ற சம்பிரதாயம் இருந்திருக்கு. அதனாலதான் ஆழ்வார் பாடுறார்,
கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.